பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அழகான குட்டி சூறாவை பார்க்க போறோம். இது முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நிறைய நேரம் பெண்களுடைய கவலையே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏன் எங்களுடைய லைஃப் இப்படியே இருந்துட்டு இருக்கு, ஒரு வருமானமே உயர மாட்டேங்குது, எது வந்தாலும் வீட்டு செலவுக்கே சரியா போயிருதே, கடன் அடைக்க முடியல, ஒரு தேவையை நிறைவேற்றி கொள்ள முடியல, ஒரு சௌரியமான வாழ்க்கை வாழ முடியல, எல்லாரையும் மாதிரி ஒரு நல்ல நகை வீடு காருன்னு சொல்லிட்டு வாங்க முடியலன்னு எவ்வளவோ கவலைகளோடயே வாழ்ந்துட்டு இருப்போம். எப்படா நமக்கான ஒரு விடிவு காலம் வரும், ஏதாவது ஒரு வழி கிடைச்சிடாதா, நம்ம பிள்ளை பசங்க பெருசா முன்னேறி வரமாட்டாங்களா, அவங்க படிப்புல முதன்மையா வரமாட்டாங்களா, வாழ்க்கையில முதன்மையா வரமாட்டாங்களா, நல்ல ஒரு வேலை வருமானம் அவர்களுக்கு அமையாதா, நம்மளுடைய கணவர் ஒரு உயரத்துக்கு போக மாட்டாங்களா, ஏதாவது ஒரு வழியிலயாவது நம்ம முன்னேற மாட்டோமான்னு சொல்லிட்டு பெண்கள் தான் நிறைய நேரம் கவலையோட இருக்கிறோம். ஏன்னா பெண்களுக்கு தான் பாத்தீங்கன்னா நம்ம ஆண்களை நம்பியே என்ன பண்றோம், நம்மளுடைய கணவரோ இல்ல பிள்ளைகளையோ நம்பியே நம்ம என்ன பண்றோம், எதிர்பார்க்கிறோம். என்ன பண்றதுனே தெரியாது, நம்ம வெறும் அமல் மட்டும்தான் செய்ய முடியும். அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் இதை ஓதுங்க. கண்டிப்பா உங்களுடைய கணவருடைய இன்னும் பிள்ளைகளுடைய வருமானம் உயரும், இன்னும் உங்களையும் அது உயரத்துக்கு கொண்டு போகும். கண்டிப்பா அவர்களுக்கு ஒரு நல்ல நிலைமை கிடைக்கும் போது அதை பார்த்து சந்தோஷப்படுபவர்களும் நாம தான், அதை கொண்டு பலனடையக்கூடியவர்களும் நாமளாதான் இருப்போம். அதனால அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது ஒரு புறத்துல இருந்து, காணாத புறத்துல இருந்து ரிசுக்கை கொடுத்து ஒரு பெரும் உயரத்தை கொடுக்கறதுக்கான ஒரு சூறாவாக இது இருக்கும். அந்த சூறா தான் சூரா நஸ்ரு. இதா ஜா நஸ்ருல்லாஹி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய சூறா. இந்த சூறாவே என்ன பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அல்லாஹுடைய உதவியை பெற்று கொடுப்பதற்கான ஒரு சூறாவா இருக்கு. நமக்கு இப்ப என்ன வேணும், அல்லாஹ் உதவி செய்யணும். அந்த விஷயம் நடக்கிறதுக்கு அல்லாஹ் உதவி செய்யணும். அது ஒண்ணுதான் இப்ப நமக்கு பாக்கியா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாமே முயற்சி பண்ணிட்டோம், நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இனி எப்படிதான் இது நடக்கும்னு நமக்கு தெரியாம இருக்கும்போது அல்லாஹ் உதவி செஞ்சானா அதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்துவான், அதுக்கான வாய்ப்பை கொடுத்தே என்ன பண்ணுவான், அதை அமைச்சு கொடுத்துருவான். அப்ப நமக்கு வேணுங்கிறது அல்லாஹுடைய உதவி. அல்லாஹுடைய உதவி இருந்தா நம்ம சாதிச்சிடலாம். இந்த உலகத்துல யாரை நம்மனாலும் எதிர்பார்த்தாலும் அவங்க உதவி செய்யவும் மாட்டாங்க, செஞ்சாங்கன்னா அதை விட பெருசா எதிர்பார்ப்பாங்க. ஆனா அல்லாஹ் செஞ்சுட்டான்னா அதை எதிர்பார்க்க மாட்டான். அதை கொண்டு நம்ம நன்மை செய்தாவே போதும், அவன் அதை கொண்டு திருப்தி அடைஞ்சுவான். அவனுக்கு திருப்பி கொடுக்கணும் கூட நமக்கு அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது அல்லாஹுடைய உதவிதான் இந்த விஷயத்துல நமக்கு பாக்கியா இருக்கு. நம்ம எவ்வளவோ செஞ்சுட்டோம், நம்ம கடன் அடைய மாட்டேங்குது, வருமானம் ஏற மாட்டேங்குது, நிலைமை மாற மாட்டேங்குது, வசதி அடைய முடியல, ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்றோம் அப்படிங்கிறவங்க இதை ஓதுங்க. அல்லாஹுடைய உதவி வசதி, நிம்மதி, ஒரு உயர்வான வாழ்க்கையை அல்லாஹ் வாழ வைப்பான். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு கண்ணியமா நடத்த மாட்டேங்கிறாங்க, எங்களை என்ன பண்றாங்க, ஒரு ஏனாதானம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலை இருக்கும். எதுக்காகனா அவங்க காசை வச்சுதான் நிறைய பேர் மத்தவங்களை எல்லாம் என்ன பண்றாங்க, ட்ரீட் பண்றாங்க. அப்ப காசை வச்சுதான் எல்லாரையும் கணக்கிடுறாங்கும் போது அந்த காசு தான் இந்த உலகத்துல நமக்கு மரியாதை. அந்த காசு உங்களுக்கு காலடியில சேரும்னு சொல்லலாம். அல்லாஹுடைய உதவி இருந்தா வாழ்க்கை வசதிகள் மட்டும் கிடையாது, இன்மை மறுமையுடைய வெற்றியும் கிடைக்கும். எல்லா மனிதர்களும் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. முதல்ல நம்ம எப்படியோ இருந்திருப்போம், ஆனா அப்புறம் பார்த்தோம்னா அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டு ஒரு உயர்ந்த இடத்துல அல்லாஹ் கொண்டு வச்சிருவான். நாமளே லைஃப்ல பார்த்திருப்போம், இவங்களாம் எங்க இருந்தாங்கன்னு கூட தெரியல, ஆனா இப்ப பார்த்தா இவங்களும் ஒரு பெரிய ஆளா இருக்காங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். அது அல்லாஹுடைய உதவினாலையும் அவனுடைய வெற்றினாலையும் தான். அதனால இந்த சூறா பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய உதவியும் பெற்றுத்தரும், அந்த உதவி கிடைச்சதுக்கு பிறகு அதுல வெற்றியும் பெற்றுத்தரும். ஏன்னா உதவி மட்டும் கிடைச்சா போதாது, உதவி கிடைச்சு அந்த உதவி மூலமாக நம்ம வெற்றி பெற்றணும். வெற்றி பெற்றா மட்டும்தான் அது எப்படி இருக்கும், நமக்கு நிலைத்திருக்கும். ஒரு நேரம் ஒருத்தவங்க உதவி செய்ய முடியும், ஆனா அதை வச்சு நம்ம லைஃப் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம காலம் பூரா வெற்றியில இருக்கும்போது யாருடைய தேவையும் இல்லாம இருப்போம்ல. அந்த மாதிரி இந்த சூறாவதுனா உதவி வெற்றி இரண்டையுமே கொடுக்கும். தற்காலிக பலன் மட்டும் இல்லாம நீண்ட கால பலனை கொடுக்கக்கூடியதாக இந்த சூறா இருக்கும். இந்த சூறாவை 15 முறை ஓதிக்கொள்ளுங்க. எந்த நேரம் வேணா ஓதலாம். ஓதிட்டு கையோட நீங்க என்ன பண்ணுங்க, துவா செய்து கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு உதவி புரிவான், ஒரு வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கான வழியை காட்டி கொடுப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஹைப்பும் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, அதிகமாக ஜாயின் பண்ணிக்கோங்க.